கடகராசி நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான ஒரு யோகம் குருமங்கள யோகம். ஏன்னா செவ்வாய் பகவான் பாருங்க கடகத்துல நீச்சம் அடைவார். இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பூமி சார்ந்த ஒரு சில தடங்கல்கள் உண்டு. வீடு இருக்கும், அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது, குடியிருக்க விடாது. சொத்துக்கள் ரீதியா வாங்கின கடன்கள் தீரக்கூடிய ஒரு அடிப்படையை இந்த குரு பகவான் உருவாக்கி தருவார். யாரும் சம்பாதிக்காத ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிற அந்த பேருக்கே ஒரு களங்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது குறிப்பா எதுல இருக்குன்னா பணம் காசு ரீதியா இருக்கும். கடன் பட்டிருப்பீங்க. கடகராசி நண்பர்களுக்கு தனது ராசிக்கு 5ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மற்றும் 10ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான ஒரு யோகம் குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே கடகராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் கூட தான் முதல் ஆளா போய் விட்டு கொடுத்துருவீங்க. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோமே அப்படி நினைக்கக்கூடியவங்கள்ல முதன்மையானவர்கள் கடகராசி நண்பர்கள். ஏன்னா சந்திரன் தாய் குணம் உள்ளவர்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு விட்டு கொடுத்து போயிட்டீங்க. ஆனா இங்க பிரச்சனை முடிஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீங்க எந்த அளவுக்கு இறங்கி போக 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 அந்த அளவுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளுக்குள்ளதான் ஆளாயிட்டு இருக்கிறோமே தவிர ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வந்த மாதிரி இல்லை. கடந்த காலகட்டங்களில் கண்டகச்சனி பிளஸ் அஷ்டமச்சனி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். ஏன் இந்த ராசியில நம்ம பிறந்தோம், எதுக்காக இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழ்றோம், நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை தேவைதானா அப்படிங்கிற ஒரு உச்சகட்டமான விரக்திக்கு போனவங்க தான் கடகராசியில பிறந்தவர்கள். யாரோ ஒரு சிலர் திசாபுத்தியுடைய பலத்தால் தனது ஜாதகத்துடைய பலத்தால் சாதிச்சிருக்கலாமே தவிர பல கடகராசி நண்பர்கள் இன்னைக்கு வரையுமே ஒரு மன உளைச்சல், ஒரு எதிர்நீச்சல், ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இதை சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மிகையாகாது. இதுல ஆண்கள் பெண்கள் இருபாலரும் உண்டு. பெண்கள் பாருங்க தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம், தன்னுடைய குழந்தைகள் தான் முக்கியம், தன்னுடைய தொழில் தான் முக்கியம். நம்ம யாருக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணுமோ அவங்களுக்கு உண்மையா இருக்கணும், யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கடகராசி நண்பர்கள். ஆனால் இங்க நீங்க இருந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியோ நல்ல பேரோ நல்ல முன்னேற்றமோ ஏதாவது ஒன்று நல்லது நடந்ததான்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த மன உளைச்சல் இருந்து வெளியில வரத்துக்கு, நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒன்று சாதிப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசி நண்பர்களுக்கும் இந்த குருமங்கள யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக வருகின்றார். ஏன்னா கடகத்திற்கு பாருங்க ஒரு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான். 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம திரிகோணத்தையும் 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தையும் இயக்கக்கூடியவரே செவ்வாய் பகவான். உங்களுக்கு மன நிம்மதியை தரணும்னாலும் செவ்வாய் பகவான் வலிமையா இருக்கணும், உத்தியோகம் தரணும் அப்படின்னாலும் செவ்வாய் பகவான் வலிமையா இருக்கணும். ஸோ இந்த செவ்வாய் பகவான் எப்போ வலிமையா இருப்பார்னா அவரது ஆட்சி மனையில் அமரும் பொழுது வலிமையாக இருப்பார், அல்லது சுபகிரகங்கள் ஆகிய குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது மிகப்பெரிய ஒரு வலிமையை பெறுவார். அதனுடைய அமைப்பு தான் குரு மங்கள யோகம். இந்த யோகம் இந்த தருணத்துல அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சரியாக 38 நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. இந்த 38 நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. செய்யக்கூடிய தொழிலை கண்ணியமா செய்யக்கூடியவர்கள் தான் கடகராசி நண்பர்கள். கடந்த காலகட்டங்கள்ல பாருங்க நீங்க எந்த அளவுக்கு அந்த தொழிலை விருத்திப்படுத்தணும்னு நினைச்சீங்களோ, எந்த அளவுக்கு அந்த தொழிலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, நீங்க நினைச்ச அளவுக்கு அந்த தொழில் வளர்ந்ததா விருத்தியாச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்க உழைக்க 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 உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் போயிட்டு இருக்கே தவிர அந்த உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை. அதே நேரத்துல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க நீங்க எவ்வளவுதான் சிரமப்பட்டு உங்களுக்கு கொடுத்த அந்த ஒர்க்கை அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல நல்ல பேர் கிடைச்சிருக்காது. உத்தியோகத்துல இருக்கலாமா இல்லை வெளியில போயிடலாமா, வேற ஜாபு கூட பார்த்துடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. அதே போல ஒரு நல்ல ஹை பொசிஷன் போகக்கூடிய திறமை இருக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா அந்த ப்ரமோஷன் ஏதோ ஒரு காரணத்தினால தடங்களாக நின்று இருக்கும். சார் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு
சம்பந்தமே இல்லாம ஒருத்தருக்கு போய் கிடைச்சிருக்கு, திறமை இல்லாதவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நான் எனக்கு இவ்வளவு திறமை இருந்தும் கூட அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்கிற ஒரு சூழ்நிலையை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அப்போ இந்த உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்கும். தொழில் முறையில வரக்கூடிய ஒரு வளர்ச்சிகளும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளை இந்த தருணத்துல சரியான முறையில பலப்படுத்துங்க. அதை தாண்டி 5ஆம் பாவகம் என்பது கௌரவஸ்தானம். கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் எதற்காக பிறந்தனோ அந்த பிறந்த பிறப்புக்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டா போதும், என்னுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருந்துட்டா போதும், என்னுடைய கண்ணியம் பாதிக்கப்படாமல் இருந்துட்டா போதும். சார் இதுவரை ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டோம், இந்த வாழ்க்கையில இருந்து நம்ம பின்னாடி போயிட்டோம்னா நம்ம இந்த சமுதாயத்துல நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் கெட்டு போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு யாரும் சம்பாதிக்காத ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிற அந்த பேருக்கே ஒரு களங்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது குறிப்பா எதுல இருக்குன்னா வரவு செலவுகள் ரீதியா இருக்கும், பணம் காசு ரீதியா இருக்கும், கடன் பட்டிருப்பீங்க. பல பேருக்கு கடன் கொடுத்து உதவி பண்ணவங்க நீங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில கடன் கிடைச்சா பரவாயில்லையே, ஒரு பேங்க் லோன் கிடைச்சா பரவாயில்லையே, நண்பர்கள் உதவி பண்ணா பரவாயில்லையேங்கிற பொருளாதார சரிவுக்கு வந்துட்டீங்க. இந்த பொருளாதார சரிவிலிருந்து மேல வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகின்றார். ஏன்னா 5ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். 5ஆம் பாவகம் என்பது கௌரவஸ்தானம். தன்னுடைய வாழ்க்கையில நாம சம்பாதிச்ச அந்த நல்ல பேரு, மதிப்பு, மரியாதை, அந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இமேஜ், இது எந்த இடத்துலையும் நமக்கு டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவகாதிபதி பலம் பெற வேண்டும். அப்ப 5ஆம் பாவகாதிபதி செவ்வாய் பகவான், குரு பகவான் அது பார்வை பெறுகிறார். இந்த தருணத்துல உங்களுடைய நல்ல பேரு, நல்ல மதிப்பு, நீங்க இந்த சமுதாயத்துல எப்படி ஆரம்ப காலகட்டத்துல வாழணும்னு நினைச்சீங்களோ இல்ல எப்படி வாழ்ந்தீங்களோ அந்த வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து விடுவார். அதே போல பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது நம்ம வாங்கின சொத்து மேல இருக்கக்கூடிய வழக்குகள், ஏதாவது ஒரு சொத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சொத்து கிடைச்சிரும். அந்த சொத்தை நம்ம சுகபோகமா அனுபவிக்க விடாது. சொத்து இருக்கு சார், ஆனா அது எனக்கு இல்லை, ஒரு சிக்கல்ல இருக்கு, ஒரு கேஸ்ல இருக்கு, ஒரு பிரச்சனையில இருக்கு, ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூல இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு தடங்கள் கொடுத்துரும். ஏன்னா செவ்வாய் பகவான் பாருங்க கடகத்துல நீச்சம் அடைவார். இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பூமி சார்ந்த ஒரு சில தடங்கல்கள் உண்டு. வீடு இருக்கும், அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது, குடியிருக்க விடாது. ஸோ அதே நேரத்தில் அந்த வீடு இருக்கும், அந்த வீட்டு மேல கடன் இருக்கும், பெரிய லக்ஸுரியா வீடு, ஆனா கோடிக்கணக்கில் அந்த வீட்டு மேல கடன், அந்த வீட்டுல எப்படி நம்ம நிம்மதியா இருக்க முடியுங்கிற சூழ்நிலையை கொடுத்துரும். ஸோ இந்த சொத்துக்கள் ரீதியா வாங்கின கடன்கள் தீரக்கூடிய ஒரு அடிப்படையை இந்த குரு பகவான் உருவாக்கி தருவார். அதையும் தாண்டி சொத்துக்கள் மூலம் உள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவானே தருவார். அதை தாண்டி பூமி யோகம், நிறைய பேருக்கு பாருங்க வீடு விற்கணுங்கிற சூழ்நிலை இருக்கு, ஆனா விற்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு சொத்து வித்துட்டு இன்னொரு புதிய சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறோம், சின்ன வீடா இருக்கு, அதை கொடுத்துட்டு பெரிய வீடா போலான்னு இருக்கிறோம். இந்த மாற்றம் நடக்கவே இல்லை, கண்டிப்பா அந்த தருணத்துல நடக்கும். அதே போல பாதியில கன்ஸ்ட்ரக்ஷன் நின்றுட்டு இருக்கு, அது மறுபடியும் ரீகண்டினியூ ஆகுமா சார் அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துல தடைப்பட்ட பூமி, தடைப்பட்ட ஒரு மனை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தருணத்துல உண்டு. சொத்துக்கள் ரீதியா, பூமி ரீதியா, மனை ரீதியா உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருவீங்க. உங்களுடைய ஒரு மனை அப்படிங்கிறது முழுமை அடையும், பூமி அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். இந்த 5ஆம் பாவகம் என்பது மற்றொரு தலைமுறையில பார்த்தோம் அப்படின்னா பூர்வீக சொத்து பிளஸ் முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம், அனுகிரகம், அதை தாண்டி இந்த தலைமுறையா வரக்கூடிய குலதெய்வத்துடைய அனுகிரகம். நிறைய பேருக்கு பாருங்க குலதெய்வமே என்னன்னு தெரியல, இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போகவே முடியல, இல்ல தெய்வத்துக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு, கோயிலுக்குன்னு போலாம்னு நினைச்சாலே தடங்கள் ஆகுது. இந்த தருணத்துல உங்களுக்கு நிறைய பேருக்கு குலதெய்வம் இதுதான் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அல்லது நம்ம பாரம்பரியமா முன்னோர்கள் வணங்கின கோவிலை நம்ம தொடர்ந்து போய் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். கண்டிப்பா தெய்வத்துடைய அனுகிரகமும் இந்த தருணத்துல உங்களுக்கு அற்புதமான முறையில அமையும். அதையும் தாண்டி இந்த குரு பகவான் சமசப்தம பார்வையாக 7ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். 7ஆம் பாவகம் என்பது திருமணம், 7ஆம் பாவகம் என்பது கணவன் மனைவி உறவு. இந்த திருமணம்ங்கிறதுல இந்த கடகராசி நண்பர்களுக்கு கடந்த 5 வருட காலகட்டமாக தடங்கள். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் கொடுத்துட்டே இருக்கு, ஆனா நல்ல ஒரு வரன் அமையல. இந்த தருணத்துல முயற்சி பண்ணுங்க. குரு பகவான் 7ஆம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் பல நாள் தடைப்பட்ட திருமணங்கள் கூட திருமணம் சிறப்பான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும். பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இதுவரையும் பிரேக்கப் ஆகிற ஸ்டேஜில் என்னுடைய லவ் இருக்குன்னா கூட இந்த தருணத்துல மறுபடியும் அது ரீகண்டினியூ ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்.
சார் மிகப்பெரிய ஒரு சவால் கடகத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இருக்கு சார், ஆனா குடும்பத்துல நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லை, எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் குடும்ப ரீதியா பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு போராட்டம் கடந்த 5 வருட காலகட்டம். கண்டகச்சனி ஆறு அஷ்டமச்சனி, எவ்வளவு நீங்க விட்டு கொடுத்து போயிருந்தாலும் பிரச்சனைகள் அடுத்தடுத்து போயிட்டே இருந்திருக்கும். கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி சனி பகவானை 9ஆம் பாவகத்தில் அமர்ந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்றார். அயல் நாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் அப்ராடு போறதோட தடங்கள் இருந்ததோ அவர்களுக்கு இந்த தருணத்துல கண்டிப்பாக வெளிநாடு முயற்சியை பலப்படுத்துங்க, அப்ராடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதையும் தாண்டி சார் ஆல்ரெடி அப்ராட்ல இருக்கிறோம், ஆனா பெரிய லெவல்ல வளர்ச்சி இல்லை, இந்த ஒரு நிலை மாறுமா? கண்டிப்பா சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதன் மூலம், ஏன்னா 8ஆம் அதிபதி சனி பகவானா வருகிறார். அப்போ 8ங்கிறது இடம் மாறி போய் ஒரு உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ இந்த கடகத்துல பிறந்து யாரெல்லாம் அப்ராட்ல இருக்கிறீங்களோ உங்களுடைய தொழில் ரீதியா மாற்றங்கள், குடும்ப ரீதியான மாற்றங்கள், பொருளாதார ரீதியா மாற்றங்கள் இந்த தருணத்துல உண்டு. மீண்டும் சொல்றேன், அக்டோபர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க. 38 நாள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை சந்திப்பீங்க. இந்த போராட்டத்திலிருந்து நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க மேல வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பெறுவீங்க. கடகராசியில பிறந்தவங்க எதை இழந்தாலும் ஏதாவது ஒன்று சாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறத தன்னம்பிக்கையை மட்டும் இழக்க மாட்டீங்க. உங்க தன்னம்பிக்கை தகுந்த ஒரு இடத்துக்கு நீங்க இந்த வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குருமங்கள யோகம் கொடுக்கும். இந்த தருணத்துல நீங்க துல்லியமா பார்த்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை, திசா புத்திகள் சாதகமா இருக்கா இல்லையா. நிறைய பேருக்கு கோச்சார பலன்கள் நல்ல ஒரு பலன்களா கொடுத்தாலும் கூட திசா புத்தி சாதகமா இல்லாத சூழ்நிலையில் இந்த கோச்சார பலன்கள் தடைப்பட்டு நின்று போயிருது. ஸோ அப்போ உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமா தெரிஞ்சு அடுத்தடுத்து வரக்கூடிய வளர்ச்சிகள் நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த நேரத்தில் எதை சார்ந்து நம்ம ஒரு முயற்சி பண்ண நம்ம சாதிப்போம் அப்படிங்கிறத நீங்க துல்லியமா பார்த்து நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. துல்லியமா உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்துடைய முழுமையான பலன் தெரிஞ்சு அடுத்த இலக்கு நோக்கி நீங்க பயணம் பண்ணுவீங்க. மேலும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.